அருமையான இந்த இரவு வேளையிலே துதி ஆராதனை பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு இடைபடுவதற்கு, தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதற்கு, தெய்வீக மகிமை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு, ஆண்டவரே என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க விரும்புகிறோப்பா. இந்த துதியின் ஆராதனையின் வேளையில் பரலோக மகிமை எங்களை மூடட்டும், எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அந்த இருதயத்தை எங்களுக்குள்ளாகவும் ஊற்றுவீராக. எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நீர் பக்குவப்படுத்துவீராக. முழு மனதோடு உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமை செலுத்த என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று கேட்போமா. ஆவியானவரே, இந்த அருமையான இரவு வேளையில் உங்கள் பிரசன்னத்தில், உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை தருகிறோப்பா. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கணும்னு வசனம் சொல்லுகிறதே, அதுபோல் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழுமையாயுமே ஆராதித்து உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளின் துதி ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. தொடக்க பகுதி முதல் இறுதி வரை தேவ பிரசன்னம் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே, இந்த இரவு வேளையில் நமக்கு துதி ஆராதனையை நடத்துவதற்காக பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளை ஆராதனைக்குள்ளாய் நடத்தும் போது நாம் தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புவதாக அவர்கள் குடும்பமாக முன்பதாக கடந்து வந்து நம்மை ஆராதனை பகுதிக்கு நேராக நடத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பதும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஆண்டவர் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அந்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து நாம் பாடப்போகிறோம். என் வாழ்விலே நீ பாராட்டின உயர்வுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் இல்லை. எப்படி கழுகினுடைய வழியை ஒரு மனுஷனால் புரிஞ்சிக்கவே முடியாது, அதே போலவே ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவைகள் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி நான் பிழைப்பேன், எப்படி நான் பாதுகாக்கப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால், ஒருவேளை உங்களை குறித்தே நீங்களே தவறாக எண்ணி கொண்டிருப்பீர் என்று சொன்னால், விசுவாசியின் கர்த்தரின் வாழ்க்கையிலே ஆச்சரியமானவைகளை செய்வார் என்று சொல்லி நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் இணைந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். இருக்கிற இடங்களில் நம் கரங்களை தட்டி, வீடுகளில் எங்கே ஆராதிச்சாலும் தேவனை நாம் துதிப்போம். என் வாழ்விலே நீர் பாராட்டின உயர்வுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின உயர்வுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா உங்களை காண்கிறார். யெகோவா ஈரே, யெகோவா ராமா, யெகோவா ஷம்மா. சேர்ந்து சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் நல்ல கைத்தடி பாடுவோமா? இதுவரையில் நீ தாங்கினதற்கு கண்களை மூடி தேவனை ஆராதனை செய்வோம். நான் தகுதியும் இல்லை என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாம வந்தார், மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. சேர்ந்து சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தை நாம் அளவிட முடியாது. அவர் சர்வ ஞானியாய் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி சொல்லலாம், என்னால் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்தே நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. எப்பப்பெல்லாம் முடியலன்னு சொல்கிறோமோ, என்றைக்குமே ஆண்டவர் ஒரு நிறைவான கப்பை ஆண்டவரால் ஃபில் பண்ண முடியாது. குறைவான கப்பை தான் ஆண்டவர் ஃபில் பண்ணுகிறவராக இருக்கிறார். wherever you are feeling weak, wherever you are feeling disabled, என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிற இடத்துல ஆண்டவர் ஆல்ரெடி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ். We worship you, Lord. ஆராதனை செய்வோம். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதி. கவலைகள் எல்லாம் மறந்து என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் ஃப்ரீயா ஆண்டோடைய சமூகத்தில் எல்லா கவலைகள் மறந்து மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஒருவேளை நீங்க சொல்ல, என் கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய பட்டயம் உங்களோடு கூட இருக்கிறது, அது இயேசுவின் நாமமாக இருக்கிறது. முடியாதவைகளை உங்களுக்கு காரியம் வாய்க்க செய்கிற பட்டயம் இயேசுவின் நாமம், அது இயேசுவின் பட்டயமாக இருக்குது.
கலங்காதீங்க. எங்கே யாருமே இல்லையோ அங்கே தான் ஆண்டவர் உங்க கூட அதிகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். உங்களுக்காக அற்புதமாக செய்வார். பாதைகளை செவை பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். We worship you, Lord. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? இயேசுவால் மாத்திரமே கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீரென்றால் குறைவின்றி நடத்துவதும் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம் கிரகிக்க முடியாம் காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை One more time. கிரகிக்க முடியாம் காரியம் செய்வி. சர்வஞானி சர்வஞானி எல்லாவற்றையும் அறிந்தவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இன்றைக்கு யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் புறப்பட்டு பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ள போறாங்க. நம்ம கூட யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இருந்தார் என்று சொன்னால் வழியை வாய்க்க செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்றாங்க. உன் தேவன் ஏதாகிலும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கர்த்தர் நிச்சயமா ஏதாச்சும் ஒன்று செஞ்சே தீருவார். ஆமென். இன்னைக்கும் கூட நீங்கள் விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னு சொன்னால் அதில் நீங்கள் போயிட்டே இருங்க. விசுவாசத்தோடு செல்லுங்கள், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். எல்லாரும் செய்ய சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் விசுவாசத்தோட நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை தோன்ற செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புது வாசல்களை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஒரு புதிய பாடல். எல்லா திசையிலிருந்தும் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோட பாடுகிற பாடல். எங்களோடு கூட சேர்ந்து கைத்தட்டி பாடு. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. சொல்லுங்க. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. சொல்லுவோம். ஈஸ்ட்ல, வெஸ்ட்ல, நார்த்ல, சவுத்ல, எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. வடக்குல, தெற்குல, மேற்குல, கிழக்குல,
எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. கரங்களை தட்டி காலம் நல்ல காலம், வியந்து வியந்து வாழும் காலம், இயேசுவின் நன்மைகள் நினைத்து காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுதே என்னோட. காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுதே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுதே என்னோட. காலையும் மாலையும் ஆச்சரியத்தால் நிரம்பிடுதே. நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. சொல்லுங்க, நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, நாடி வருது, கை கூடி. நினைச்ச நன்மை, நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, நாடி வருது, கை கூடி. எல்லாரும் சேர்ந்து ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. விசுவாசத்தோட பாடுவோமா? கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. ஏன் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல. ஆமென். இது தேவனோடு வாழ்கிற காலம், தேவனுடைய கரத்திலிருந்து ஆச்சரியங்களை பார்க்கிற காலம். ஓ ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் காலம் நல்ல காலம், வியந்து வியந்து வாழும் இயேசுவோட காலம். இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. எல்லா விசுவாசத்தோட சொல்லுவோமா? கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடினோமோ எல்லா நினைச்ச நன்மைகளும் இதுவரைக்கும் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதமே தேடி வரப்போகிறது. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். ஓ we worship you Lord. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் இதோ மனிதர்கள்
மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் உமக்கு இப்படி சிங்காசனம் அர்ப்பணிப்போம். அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு அர்ப்பணிப்போம். சிங்காசனம் ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டுடைய காத்துல ஒப்பு கொடுத்து ஆமென். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இருக்கிற இடங்கள் சேர்ந்து சொல்வோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபைதனில் எங்கள் சபைதனில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீங்க தான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க தான் எங்களுடைய ஆசை ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய தேவை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ரெகுலரா உங்களுடைய பாதத்துல உட்காருவோம்ப்பா. ஆசையெல்லாம் நீதானையா. உம்மை தேடுவேன், தேவையெல்லாம் உம்மோடு வாழணும். ரட்சகர் ரட்சகரே இயேசுநாதா, என் தேவை நீங்க தான். தேவையெல்லாம் இப்படி இருக்கிற இடங்களை வாயில திறந்து சோதனம் பண்ணி ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உண்மை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது
என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்லுவோம், உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில், முடிவிலே மகிமையில். என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த ஈவினிங் வர்ஷிப்லையும் கூட ஒவ்வொரு நாளும் மரியாதை போல ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் நாம் ஹிஸ்ட்ரியை நாம் திறந்து பார்த்தோன்னா, யார் யாரெல்லாம் தினசரி கூடி ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இந்திய தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மரியாதை போல அவருடைய பாதத்தை தெரிந்து கொள்கிற ஜனம் தேவை. ஹல்லேலூயா. ஒருவராக இருந்தாலும் 2 பேராக இருந்தாலும் கூடி ஜெபித்தாலும் எங்கே பார்த்தாலும் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்தியாவுக்கு நிச்சயமாக எழுப்புதலை தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு காரணிகள் நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். அதான் எழுப்புதல். எல்லாரும் கடைசியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை. பாதத்தில் உட்காருங்க, எல்லாத்தையும் தரப்போறாரு. என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. தேவனை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் அதிசயங்களை செய்கிறாங்க. மீதியுள்ள ஒவ்வொரு போதையும் கதை போடுகிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எப்படி அற்புதம் செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எப்படி அதிசயங்களை செய்கிறார், எப்படி நன்மைகளை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 107வது அதிகாரம் 107வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலே வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வார்த்தையினால் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ நமக்கும் எப்படி அற்புதம் நடக்க போகுதுன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ தான் 500 அவுட் ஆஃப் 500 எடுத்தாலும் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கர்த்தர் எனக்காக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. It is only the purpose that makes you greater. Hallelujah. That makes you attain unimaginable things. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்கிறார்.
ஒரு விஷயங்களை நம்ம நினச்சி பார்த்துருவோம். வி வுட் ஹவ் இமேஜின் திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. நம்ம இது மாதிரி தான் இருக்க போகிறோம், இது மாதிரி தான் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கு நம்ம செயல்பட்டுருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வழிகள் எப்படின்னா அது நினைக்கிறதுக்கு மேலே. ஹல்லேலூயா. அந்த பர்பஸை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஜெபிப்போம், இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவரை எனக்கு செய்யுங்கன்ட்டு ஜெபிப்போம். ஆனால் சபையில் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கும் பொழுது, அதை காட்டிலும் பெரிய பர்பஸை நம்மளுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எங்கே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அவருடைய வார்த்தையில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 1:16 வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. God's word, the gospel, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை அப்படியே வச்சுக்க கூடாது. அதை நம்பி நம்ம என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ தான் அது நம்மளுக்கு அற்புதம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:22 வசனம். நீதிமொழிகள் 4:22. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். 20வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஹல்லேலூயா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவை ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ பைபிள் வாசிக்கிற ஹேபிட் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பைபிள் வாசித்தா தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அடுத்து மெசேஜ் பாஸ்டர் கொடுப்பாங்க, ஹல்லேலூயா அக்கா கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? we have to listen to the word. ஆண்டவர் இன்றைக்கி என் கூட என்ன பேச போகிறாரு? ஆண்டவர் வந்து நம்ம ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் பேசுகிற மாதிரி பேச மாட்டார். ஹல்லேலூயா. அல்லது நெய்பர்ஸ் என்ன பேசுகிறாங்களோ அதை பற்றி அது மாதிரி பேச மாட்டார். அவருடைய பிளான் அண்ட் பர்பஸை மாத்திரம் தான் பேசுவார். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம அதை லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, அதுலேயே நம்ம மூழ்கி போயிருக்கிறப்ப எது தெரியாது, பர்பஸ் தெரியாமல் விட்டுருவோம். ஹல்லேலூயா. அதனால் when the word of God is spoken to us, we have to listen to it. ஹல்லேலூயா. carefully. ஹல்லேலூயா. இன்னும் அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25லிருந்து 26 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய சரீரத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? வியாதியை விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஐ வில் டேக் அவே ஆல் த சிக்னஸ் அமாங் யூ என்று சொல்லியிருக்கிறார். அது யார்கிட்ட சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் போட்டது 6 லட்சம் புருஷர்கள் என்று போடப்பட்டிருக்குது. 6 லட்சம் பேரை பார்த்து உங்களுக்கு நோயே வராது நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார். ஏன்? வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ நம்ம எதை நம்பணும்? rather than believing in the reports of the world, we have to believe in the report of God. ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நிச்சயமாக என்னை பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதில் நான் முன்னேறுவேன். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நான் அவருடைய சித்தத்தை செய்து வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. இது வந்து பாசிட்டிவ் ஃபெய்த் கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்தில் வந்துட்டு பாசிட்டிவிட்டியாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது. தேவன் ஒருவர் என்னை பார்க்கிறார், அவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் அப்படி தான் போய் ஜோம் பண்ணாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. ஆலயத்தில் போய் என்ன பண்ணாங்க? ஜோம் பண்ணாங்க. இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்போது அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த குருடன், ஹல்லேலூயா, பர்த்திமேயு என்ன
கேட்டா அவன் பிச்சை எடுக்கிற வரைக்கும் அவனுக்கு அற்புதமே நடக்கலை. ஆனால் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று எப்பொழுது கூப்பிட ஆரம்பித்தானோ உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏய் கூப்பிடா, சத்தம் போடான்னு அவனை ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் அதையும் மீறி சத்தம் போட்டான்னு போட்டிருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருமனமாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்கு செய்வார் நம்பி அதை கிரியையிலே நாம் கொண்டு வர வேண்டும். கிரியில் கொண்டு வரதுனா என்னது, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் கொடுத்த காரியத்தை தொடர்ந்து உற்சாகமாய் செய்து கொண்டிருப்பது தான் கிரியையிலே காண்பிப்பது. ஆமீன் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு 100 வயசாக இருந்தாலும் அவனுடைய சரீரம் செத்து போனதை அவன் என்ன பண்ணல, எண்ணவே இல்லை. அவன் என்ன பண்ண, ஆண்டவரை நம்பி தொழுது கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினுச்சு, காலங்கள் மாறினுச்சு, ஆனால் வாக்குத்தத்தமும் மாறவில்லை. இன்றைக்கும் நம்மளும் என்ன பண்ணோம், ஹல்லேலூயா. சகரியா கூட அவர் முதிர் வயதிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்திலே காத்திருந்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் செய்ய போனது மற்றவங்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு, ஆனால் ஆண்டவர் கேட்டது அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கும் அப்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறார். வி ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல் இன் ஆர் பர்பஸஸ். நமக்கு சின்ன வேலை கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்கலாம், எல்லா வேலையும் ஆண்டவர் பார்க்குறான்னு பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக செய்கிறப்ப நிச்சயமாகவே யூ ஆர் கோயிங் டு see a greater thing in your life. ஆமேன். பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:19 அதெல்லாம் பார்த்தோன்னா, பொய் சொல்ல ஆண்டவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன். ஆண்டவருக்கு இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. சொல்லணுன்னா அதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுவோமா? செய்கிறதுனால தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தீம் சாங்கில் கூட சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ அதை சொல்லணுன்னா நிறைவேற்ற போகிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆமீன் சொல்லுவோமா? ஜெபத்தில் இருந்து முழங்காலேருந்து நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இது நம்ம பாட்டு பாடினால ஈஸ்ட்டில் வெஸ்ட்டில் நார்த்தில் சவுத்துலன்னு பாடினால எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் வந்துடும். ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் விஷயத்தில் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க, அதை கொடுக்க போகிற போதுமானவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? இங்கிலீஷில் போட்டது, ஆண்டவர் ஹி இஸ் நாட் த ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரான்னு போட்டது. நிச்சயமாக நமக்கு செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? நல்லா கிடைக்கிற காலத்தை யூஸ் பண்ணி இந்த இரவு ஜபங்களில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன் சொல்லுவோமா? தெரியாது, இங்கே இதுலேருந்து எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவார். ஆமீன் சொல்லுவோமா? அது உங்கள் மூலமாக, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. தம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அதன்படி செய்து இளைப்பாற பண்ணார், செய்து முடித்தார் என்று சொல்லி அர்த்தம். ஆமீன் சொல்லுவோமா? அவர் வார்த்தைகள் இங்கே பாருங்கள், அடுத்த காரியத்தெலாம் பார்க்கும் பொழுது, தாம் தாசனாகிய மோசேயை கொண்டு அவருடைய நல்வார்த்தைகள் சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஆமீன் சொல்லுவோமா? ஊழியக்காரருக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுவோமா? உங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது ஆச்சரியமாக இருக்கும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கோலை என்ன பண்ணு, நீ நீட்டு. ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக நீட்டுன்னு சொல்கிறார். மோசையும் கீழ்ப்படிஞ்சு நீட்டார், செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்கிறார்கள். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் மேலே வைக்கிற அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119:89 வானங்களில் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்தாபிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வானங்கள் எழுதி போட்டால் எப்படி இருக்கும், அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே நீங்கள் விசுவாசிக்கிறோம், என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக.
ஆமென் சொல்லுவோமா? பரலோகத்தில் அழுகை இருக்குதா? பரலோகத்தில் கஷ்டம் இல்லை, பல்கடிப்பு எதுவுமே கிடையாது. அங்கே சந்தோஷம்தான் இருக்குது. அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் மன்னித்து அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அங்கே அன்பு தான் இருக்குது, அங்கே நேசம் தான் இருக்குது. பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 1:12 அவருடைய வார்த்தை நபர் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். யாத்திராகமும் 15:26, யாத்திராகமம் 12:37 வாசிக்கும் பொழுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான், ஹீ இஸ் அ ஹீலர். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி பொல்லாதவளிடம் திரும்பினால் பரலோகத்தில் நான் அதை கேட்டு அவள் தேசத்துக்கு ரிவைவலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹீலிங்னா அகெயின் அன் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்கள் நம்புங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு சாதாரணமாலாம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. தெர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட். ஆமென் சொல்லுவோமா? நல்லா ஜெபத்தில் டெய்லியும் வந்து கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 105:37 ஒருவனாகிலும் இஸ்ரவேலில் என்ன பண்ணல, அவங்க பலவீனமாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 8:6 வாசிங்க. எபிரேயர் 8:6. எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எந்த வாக்குத்தத்துக்கு? விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை யார் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறாரு? பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யும் பொழுதும் கூட நமக்காக என்ன பண்ணுறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கார் பிரதான ஆசாரியர். எவ்வளோ ஒரு நல்ல ஃபாதர். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல டேடி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:15, 12, 24 இதெல்லாம் போடப்பட்டிருக்குது. அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யும்படியாக நான் வந்தேன், இதோ உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக வர. என்னது? நமக்கு சுகம் கொடுப்பது. ஆமென் சொல்லுவோமா? நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பது. ஆண்டவர் சொல்ற, என் சுய சித்தத்தை செய்யும்படியாக வரணும்னு ஏசப்பா சொல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறது. அது என்ன? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தந்தார். இன்னைக்கு கேட்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசை இருக்குன்னு சொன்னால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வார். எப்படி? ஏன் மூலமாக செய்வார்னா, உங்களுக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் இருக்கிறார். உங்கள் பர்பஸை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தூரம் போய்கிட்டேன், ஆண்டவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனாகவும் கெட்டு போகுது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இப்போ அதில் இன்க்ளூடட் யார்? நானும் நீங்களும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நம்மளை ரட்சிக்கிற தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராச்சும் ஒருத்தவங்க வியாதிப்பட்டால் என்ன பண்ணுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்பத்தை மோசையினால் எழுப்பப்பட்ட வெண்கல சர்பத்தை பார்த்தாலும் அவெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஏசப்பா பரிந்து பேசிக்கொண்டு ரிடம்ஷன் அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களுக்கு அவர்கிட்ட வந்த எல்லாருக்குமே ஹீலிங் கொடுத்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 12:14, 14, லூக்கா 6, மத்தேயு 8 பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் என்ன பண்ணார்? சுமந்தார். ஹல்லேலூயா. ஈவினிங் ஆனிச்சா எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட வந்தாங்க, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். Hallelujah. Who knows many are going to be healed. Hallelujah. Many are going to be delivered. Amen சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நிச்சயமாக அதை விசுவாசத்தோடு என் தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து ஜெபிப்போம். விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை
நாம் தேடுவோம். சங்கீதம் 89:34 என்னுடைய உடன்படிக்கையை நான் என்ன பண்ண மாட்டேன், ஹல்லேலூயா, மீற மாட்டேன், அதை ஹல்லேலூயா நான் உடைக்க மாட்டேன் என்று சொல்லி நான் சொன்ன வார்த்தையை திரும்பி நான் வாங்கிக்கொள்ள மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ இன்பிரிண்ட் பண்ணிட்டார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், லூக்கா 4வது அதிகாரம் 40வது வசனத்தில் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நீங்கள் நம்புங்க, இயேசுப்பா உங்களை சுகமாக்க போகிறார். டெய்லியும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, உங்கள் மூலமாக அநேகம் பேரை ஆண்டவர் சுகமாக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சுகம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுவோமா? அசுத்த ஆவிகள்லாம் ஓடுது. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கே பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. சமாரியான்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பட்டணம் தான். ஆனால் தேவையுள்ள ஜனங்கள் அங்கே இருந்தாங்க, அவளுக்கு வசனம் போதிக்கப்பட்டுச்சு, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, சப்பானியை பார்த்து சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அந்த சப்பானி என்ன பண்ணுறாரு? எழுந்து நடக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை உலகத்தில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் அதில் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? நம்மளை கொண்டு, சாமுவேலை கொண்டு செய்த தேவன் உங்களை கொண்டு செய்வார். தாவீதை கொண்டு செய்த, தானியேலை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. தீமோத்தேயை கொண்டு செய்தார், உங்களை கொண்டு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஹல்லேலூயா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் அவன் நடக்க முடியாமல் இருக்கிறான், அவனை பேதுருட்ட கொண்டு வராங்க, சுகத்தை பெற்றுள்ளார். பேதுரு நிழல் பட்டு எத்தனை பேர் சுகமாகிறார்கள்? ஆமென் சொல்லுவோமா? அதே ஆண்டவர் நேற்று வென்று மாறாதவராக உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நம்புங்க, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். லீஸ்திராவில் பவுல் பிரசங்கம் பண்ணுறப்ப அப்படி தான் முடவர் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். கடைசியாக 2 வசனங்களை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 16:15. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதை நம்மளை செய்ய சொல்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? எங்கே? உலகமெங்கிலும் போய். ஹல்லேலூயா. இது ஆன்லைன் மூலமாக செய்கிறோம். இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறீங்களோ உலகமெங்கிலும் போகிற சுவிசேஷத்துக்கு நீங்கள் பங்காளராய் மாறுறீங்க. அதற்காக ஜெபித்தீங்க, உழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், விசுவாசிங்கன்னு சொன்னால் உலகமெங்கிலும் சுவிசேஷம் செல்லுகிறதற்காக நீங்கள் காரணிகளாக மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? நம்புங்க, நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல, ஏசப்பா அற்புதம் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை பாவங்களை மன்னிப்பார், நன்மைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார்னு சொல்லுவேன். முடவர்கள் நடப்பார்கள், நோயாளிகள் குணமாவார்கள் என்று சொல்லி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் உதவிகள் செய்வது ஏசப்பாவுக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி நீங்கள் அதை நம்புவீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தர போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு 28:20 வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நீங்க உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசி அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு அந்த எழுப்புதலை தாங்க, அந்த ஆவியை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க, உமக்கா ஜெபிக்கிற வரத்தை தாங்க, ஜெப வரத்தை தாங்க. ஆண்டவரே, இந்தியாவின் எழுப்புதலுக்காக போராடுகிற ஒரு ஜெப வீரனாய் மாற்றுங்கப்பா, ஒரு துதி வீரனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தேட உடைய நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நினைக்காத நன்மையெல்லாம் வந்து சேர உதவி செய்யுங்கப்பா. நினைச்ச அற்புதங்களை வந்து சேர உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவீராக. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளோடு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை காத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரியவர், 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 உண்மையுள்ள தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ மகிமை உயர்ந்தது. அது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்து அழகாக தெய்வ வார்த்தையை தெய்வ பிரசன்னத்தோடு நிரம்பி நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தந்தாங்க. நேரத்தில் அப்படியே அந்த வார்த்தையில நாம் சிந்தித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் பேசியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயர்த்தப்படணும், மேலோங்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பகுதிகளில் நீங்கள் உயர்த்தப்படணும், உங்கள் வார்த்தை உயர்த்தப்படணும், நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற உங்கள் பரம திட்டம் வெளிப்படணும் ஆண்டவரே. மேலோங்குவதாக, மேலோங்குவதாக, மேலோங்குவதாக ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்று மடங்கி போகும், கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்லுவோமா? பெரும் காற்று மடங்கி போகும், உங்க நாமம். கண்மலையும் கரைந்து போகும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூழை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் சொல்லுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் இந்த இரவு வேளையில் காணப்பட்டாலோ கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறதே. இயேசுவே பாடுவோம் அல்லேலூயா. உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம்
இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம் ஒரு விசை கூட, உங்க நாமம் எஸ் ஃபாதர் காட். இந்த இரவு வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சூழ்நிலைகளில நாம் கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலேயோ அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கைகள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாங்கள் கடந்து வந்தாலும் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள், எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வந்த பின்பதாக அல்ல, அதன் மத்தியில உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவதற்கு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்க வார்த்தையை, உங்க நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. மகிமை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. யாவே ஹாலே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த துதி ஆராதனை வேளையின் தொடக்க பகுதியிலிருந்து இதுவரை நம்மை நடத்தினதே. கர்த்தருடைய வார்த்தையில நாம் எப்படி அபாய்ட் பண்ணி அதை சார்ந்து அதற்கோடு இசைந்து இருக்க வேண்டும், அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்யும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மளோடு இந்த நாளில் இடைப்பட்டாரே. இந்த நாளில் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் பேசி இருக்கிறீரோ, எதையெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் அப்படியே ஜெபிப்போமா? நிறைவு நேரத்திற்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளின் துதி ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தாரே. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறாரே, அவருடைய தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, உணர்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தாரே. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. உங்க பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்களுக்குள்ளாய் வந்ததே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை தேற்றினீரே, குணப்படுத்தினீரே, எங்களை தைரியப்படுத்தினீரே, உற்சாகப்படுத்தி இருக்கிறீரே. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், உன்னதர், உயர்ந்தவராயிருக்கிறீரே. உமக்கு நன்றி. நீர் அப்படியே எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை குறித்து முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அதை நீர் நேர்த்தியா எங்க வாழ்க்கையில செய்து உங்க நாமத்தை எங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்த போகிறீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளின் ஆராதனையை, துதி ஆராதனை மற்றும் தேவ வார்த்தையை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தீரே. ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில ஆண்டவரே ஊழியம் செய்த ஊழியரையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகளுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய மகிமை அவர்களை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளுகிறது நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அநேக ராஜ்யங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் பயன்படுத்துகிறீர், இன்னும் பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. வந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டம் பரிபூரணமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார்.